வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவருடைய மனைவி மர்லினா ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜனவரி 25ஆம் தேதி இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஜாமீன் கோரி இவர்கள் இருவரும் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் பெற்றோர் இல்லாமல் தங்களுடைய 4 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது, ஏனென்றால் விசாரணை என்பது முறையாக விதிகளை பின்பற்றி நடத்தப்படவில்லை என்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் இந்த வழக்கு தொடர்பாக 16 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகுதியான அதிகாரியை கொண்டுதான் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புலன் விசாரணையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அது தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற வாய்ப்பு இருப்பதனால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 2 வாரங்களுக்கு நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.